பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயமாக ஆண்டவராக இயேசு நாமத்தில் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அங்கங்கே தேவனாகிய கர்த்தர் எழுப்புதலின் அக்னியை போட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கங்கே அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வருகிறாங்க. அங்கங்கே ஆண்டவர் சத்துருடைய கிரைகளெல்லாம் கூட இருக்கப்பட்டு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்து வருகிறார். ஸோ உண்மையாகவே ஒரு ரிவைவலை நம்ம இந்த நாட்களில் கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியா இந்த ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆஸ்வதமான நாளாக இருப்பதாக. இந்த நாள் இன்னும் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படியாகும். ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட நீரே எங்களோடு கூட இந்த அப்பா ஆண்டவர் இடைப்படும்படியா பரிசுத்தருடைய உதவிக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை தியானித்து இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ், த எபிசல்ஸ் ஆஃப் எஃபிஷியன்ஸ், எபேசருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18 வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஸோ நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்பு. இந்த நாளில் நம்ம என்ன தியானிக்கிறோன்னா, வாட் இஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? கிறிஸ்துவனுடைய அன்பின் அளவு எவ்வளவு, அதனுடைய ஆழம் எவ்வளவு, அதனுடைய உயரம் எவ்வளவு எப்படின்னா நம்ம யோசித்திருக்கிறோமா? ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கன்ஸ்டர்னத் மீ அப்படின்றார். இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஸோ பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசப்பாவுடைய அன்பு அவர் உள்ளத்தில் எப்போவுமே நெருக்கி கொண்டு வச்சுங்களா. த லவ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அன்பு அவர் உள்ளத்தில் எப்போவுமே ஊழியம் செய்யணும்னா கிறிஸ்துவின் அன்பு எங்கே போனாலும் இயேசப்பாவுடைய அன்பு அவர் என்ன பண்ணுங்க நெருக்கி ஏவுது. போ, அந்த இடத்துல போ, என்னுடைய அன்பை குறித்து சொல்லு. ஏன்னா அந்த அன்பு ரொம்ப பவர்ஃபுல். பாருங்கள், பைபிள் சொல்லுது, அதாவது மரணத்தின் வலிமையை காட்டிலும் அன்பினுடைய வல்லமை பெருசுங்களாம். ஒரு மனுஷன் ஒருத்தரை நேசிச்சிட்டான்னா அவங்களுக்காக என்ன வேணால் செய்கிறாங்க பாருங்கள். இப்போது ஆண்டவர் இயேசு நம்ம எவ்வளவாய் நேசித்ததுனால தேவன் என்ன பண்ணார், தம்முடைய ஒரே குமாரனையே கொடுத்துட்டார். யோவான் 3:16 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஜான் 3:16 ஃபார் காட் சோ லவ்ட் த வேர்ல்ட். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார் என்று சொன்னால், he gave his only begotten son. அங்கே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ காட் எவ்வளோ நம்மளை நேசித்தார் அப்படின்னு சொன்னால் தம்முடைய ஒரே குமாரனையே, அதாவது நேசுகுமாரன் ஏசப்பாவையே என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கும் அடிக்கப்படுவதற்கும், கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், காலில் ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தார், தலையில் முள்முடி வைப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ காட் எவ்வளோ நம்மளை நேசித்ததுனால, இப்போ யாராவது உங்களுக்கு கூட பாருங்கள், வீட்டில் 2 பிள்ளைகளும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறை 2வது பிள்ளை எனக்கு பிறந்த போது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த பிள்ளை எங்கள் அக்கா பார்த்து, பெரிய அக்கா பார்த்து, நீங்கள் இந்த குழந்தைய எடுத்து வளர்த்துக்குங்க அப்படின்ட்டு. 2வது குழந்தை பிறந்தப்போ அவங்க சிரித்தாங்க. 6 மாதம் கழித்து அவங்க வெளிநாட்டிலேருந்து வரும்போதோ என்கிட்ட கேட்குறாங்க, அந்த குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துரு, அப்போது நான் அதை சைன் பண்ணி எடுத்துன்னு போயிடுறேன்றாங்க. எனக்கு மனசே வரல. ஐயோ, நம்ம குழந்தைய கேட்குறாங்க, எப்படி கொடுக்குறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு 2 பிள்ளைகள் இருந்தோம், ஒரு குழந்தைய உங்கள் சொந்த சகோதரி கொடுக்க, அக்கா கொடுக்க நீ யோசிக்கிறியே, நான் பார் என்னுடைய சொந்த குமாரனா இயேசுவே உனக்காக கொடுத்துட்டேனே அப்படின்னார். அப்போ தான் எனக்கு தேவனுடைய அன்பு என்ன, எவ்வளோ அன்புனா, பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இயேசுவானவர் தான் அவருக்கு எல்லாமே. ஒரே குமாரன், அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? த புக் ஆஃப் ரோமன்ஸில் எபிசல்ஸ் டு ரோமர் 8ஆம் அதிகாரம்
வசனம் 32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, மிச்சத்தை கொடுக்க மாட்டாரா? அதுக்கு தான் பவுல் அதை எழுதுறாரு 26 ரோமன்ஸ் 8:26, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏசப்பாவுடைய அன்பு விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? உபத்திரம் வந்தாலும், வியாக்குலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், மரணமே வந்தாலும், என்னில் அன்பு கூறுகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க முடியும். ஜீவனானாலும் மரணமானாலும், அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும், நிகழ்காரங்களானாலும் வருங்காலம், கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ரோமன்ஸ் 8:39 வாசிக்கிறோம், நோபடி ஷல் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். அப்போது பவுல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தார், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தார். பெரியம்மாள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ். கர்த்தருடைய அன்பை பாருங்கள். மனுஷனுடைய அன்பு மாறி போயிடும், இப்போ பிள்ளைகளுடைய அன்பு மாறி போயிடும், கணவனுடைய அன்பு மாறிடும், பெற்றோர்கள் அன்பு மாறிடும், சொந்தக்காரங்க அன்பு மாறிடும், உற்றார் உணவர் எல்லாருடைய அன்பு மாறும். ஆனால் என் ஆண்டவராய் இயேசுவினுடைய அன்பு ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய அன்பு எப்பவுமே நம்ம மேலே இருக்குதுங்க. அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, இயேசுவுடைய அன்பு எவ்வளோ பெருசு தெரியுங்களா? வானத்தில் இருக்கிற தேவன், அவருடைய ஹைட் எவ்வளோன்னா, வானத்தில் இருக்கிற தேவன் பூமிக்கு இறங்கி வந்துட்டார். எவ்வளோ தூரம் வந்துட்டார்? தாழ்த்தினார், பாதாள வரைக்கும் தாழ்த்திட்டார். வானத்தில் இருக்கிற தேவன் பூமியில் தாழ்த்தினார். அவர் எப்படி வந்துட்டார்? மனுஷனாக வந்தார், அந்த அன்பை காட்ட வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், இப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் இதில் நம்ம வாசிக்கும்போது 16ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போது தேவன் என்ன பண்ணார்? தம்முடைய ஜீவனை கொடுத்தார். He gave his life to show that he loves you. உன்னை நேசிக்கிறன்றதுக்காக ஏசப்பா சிலுவையில் ஜீவன். யாராவது உயிரை கொடுக்க முடியுமா? நீங்கள் நேசிக்கிறவங்க யாராவது எனக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கிற பிள்ளையை பார்த்து கூட உங்கள் உயிரை கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. உங்கள் நேசிக்கிற இப்போ சொந்தக்காரங்களோ மனைவியோ புருஷனோ மனைவியை உன் உயிரை ஜீவனை கொடுமான்னா என்ன சொல்லுவாங்க? அட போப்பா நான் வாழணும். பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்தம்மா உயிரை கொடுனா என்ன சொல்லுவாங்க? உன்னை வளர்த்து உனக்கு சாப்பாடு கொடுத்து உனக்கு நான் உயிரையும் கொடுக்கணுமா? அப்போது ஆனால் மனுஷன் யாரும் ஜீவனை கொடுக்க மாட்டான். என் தேவன் அவர் அன்பு வைத்ததுனால. ஏன்னா 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஸோ அவர் நம்மளை முதல்ல நேசித்தார். ஃபார் காட் ஸோ லவ்ட் த வேர்ல்ட், ஹி ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ். நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம்மளை நேசித்தார். பாருங்கள், ரோமன்ஸ் சாப்டர் 5 தேவன் எப்போ நம்ம நேசித்தார்? வாட் இஸ் காட்ஸ் லவ்? ரோமன்ஸ் சாப்டர் 5:6 வாசிக்கிறோம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணார். ஸோ கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கும்போதே, நம்ம பாவத்தில் இருக்கும்போதே, நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். ஸோ அவருடைய ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. அப்போது யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்தாருங்களாம். யாராவது ஒரு நல்லவனுக்காக யாராவது ஒரு மரிக்கலாம், ஆனால் ஒரு பாவிக்காக யாராவது மரிக்க முடியுமா? ஆனால் ஏசப்பா நம்ம பாவிகளாக இருக்கும்போதே மரித்தார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் சாட்சி கொடுத்தார். 26 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு மோசமான வாழ்க்கை, குடி, சண்டை, பகை, விரோதம், ரவுடிசம், இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் சபைக்கு போகும்போதோ ஏசப்பா தொட்டதுனால அவர் வாழ்க்கையை மாறி இன்றைக்கி ஊழியக்காரனாக பாஸ்டர் ஆகிறார். யோசித்து பாருங்க, காரணம் என்ன? நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது. அந்த அன்பு என்ன செய்து? ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ காட்ஸ் லவ் இஸ் poured in our hearts. இந்த நாளிலும் கூட இந்த கால வேளையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் கர்த்தருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படுவதாக. May the love of Christ
உங்கள் உள்ளத்தில் நிரம்பி வழிவதாக. ஜெபம் செய்யலாம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நன்றி. இயேசுவோடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவினுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நான் பாவிகளாக இருக்கும்போதே நீர் எங்களுக்காக மரித்ததுனால தேவனுடைய அன்பு விளங்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். லார்ட், லெட் யுவர் லவ் பி poured in their hearts, லார்ட். எல்லா பகைகள் மாறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கசப்புகள் மாறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விரோதங்கள் இப்பொழுதே ஆவியானவர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீதாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தர் மேலே உங்கள் அன்பு ஊற்றப்படும்படியா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும் என்று பவுல் சொன்னது போல நாங்களும் கூட உங்கள் அன்பினை நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.